ஒரிஜினலாக சொன்னது ஒரு 12 hours ஆகுன்னு நினச்சிட்டேன். இன்னைக்கு ஃபுல் டே ஆகுன்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தாங்க. 24 hours ஒரு ஃபுல் டே தான் பிளான் பண்ணது. 48 hours தேவையில்லை, 24 hours ஆகுன்னு நினச்சோம். நான் 2 hours 46 minutesங்கிறது நினச்சே பார்க்காத ஒரு டைமுங்க. Honorable Minister Mr. செந்தில் பாலாஜி சார் வந்திருந்தார். How was the experience? ஆமாங்க, இன்னைக்கு மத்தியானம் அவர் விசிட் பண்ணியிருந்தாருங்க, ஹவுஸை விசிட் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரால் இந்த கான்செப்ட் அவரால் எப்படின்னு அவருக்கு புரியலைங்க ஃபஸ்ட்டு. ஸோ 2 hours 46 minutes அங்கே வந்து பண்ணிட்டோமா, எப்படி பண்ணீங்க, எல்லாமே ஃபினிஷ்ட் ஹவுஸாக இருக்குது, எப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இனி அதுக்கப்புறம் அந்த காங்கிரீட் க்யூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜியோ மேட்ரிக்ஸ். நான் உங்கள் ஷரத். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் மிஸ்டர் இம்தியாஸ் சார் தான் நினைச்சிருக்காரு. இம்தினா வணக்கம். வணக்கம் பிரதர். எப்பவுமே ஸ்டீல் பில்டிங்ல இருப்போம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் இருந்து நம்ம பேசுகிறோம். இதோட ஐடியா எப்படி வந்துச்சுங்க? இது வந்து எப்படின்னாங்க, நம்ம பிஎன்ஏல வந்து சந்தோஷ் அண்ணா, நாசர் பாய் அண்ணா, அபுபாய்ங்க 3 பேர் வந்து ஒரு நாள் எனக்கு வந்து கால் பண்ணி ஒரு வீடு வந்து 48 hours பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து எங்கள் லைன் ஆஃப் பிஸ்னஸில் நாங்கள் இந்த ப்ரீ என்ஜினியர் பில்டிங்கு, மல்டி ஸ்டோரி சி ஸ்ட்ரக்சர்ஸு, இது எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 square feet ஆஃப் ப்ராஜெக்ட் வந்துங்க 90 days பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் எங்களுக்கு கொடுத்தாருங்க. அதை 87 days பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸுங்க, ஃபோரம் மால் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் இதாகட்டும், சிசிஎல் ஆகட்டும், எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்ட்ஸ். ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணி நாங்கள் வந்து வி காட் யூஸ் டு இட். அதனால் இந்த மாதிரி சேலஞ்சஸ் எனக்கு வந்து அவங்க சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வந்து 48 days பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் இமீடியட்டாக ஓகேன்ட்டேன். எனக்கு வந்து எப்படி பண்ணணும் அந்த ஐடியா அதெல்லாம் நான் பெருசாக யோசிக்காமல் இமீடியட் அடுத்த செகண்ட் ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு தடவை சந்தோஷம் எனக்கு கால் பண்ணி, இம்தி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக முடியுன்றீங்க, நாளைக்கு நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், உன்னால் பண்ண முடியுமான்னாரு. அப்போது நான் என்ன சொன்னேன், ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் 100% நான் பண்ணிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அனௌன்ஸ் பண்ணுங்கண்ணே. அனௌன்ஸும் பண்ணிட்டார். அனௌன்ஸ் எல்லாம் பண்ண பிறகு தாங்க எந்த கான்செப்டாக பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எங்களோட ப்ரீ என்ஜினியர் பில்டிங் கான்செப்ட் ஆல்ரெடி ஒன்று இருக்குதுங்க. அது எப்படின்னா ஸ்டீல் ஃப்ரேம்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பில்டிங் பண்ணிவிட்டு சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேனல்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். அது வந்து ஈஸியாக 48 hours பண்ணிடலாம். அந்த மாடலுக்கு தான் இனிஷியலாக வந்து எங்களோட டீட்டெயிலிங்கு, ஆர்கிடெக்டர் வந்து கொடுத்த பிளானில் வந்து டீட்டெயிலிங், இதுங்க மேனுஃபேக்சரிங் போல் டீட்டெயிலிங்கு, மெட்டீரியல் பிஓக்கு எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம். அது முடிச்சு ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் இருந்துச்சுங்க அது. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக நான் வந்து ஒன் டே நான் வந்து எனக்கு யோசிக்கும் போதுங்க, ஒரு வீடுன்னு நம்ம எடுக்கும் போது எனக்கு வந்து ஒரு 4 சைடு காங்கிரீட் பிளாக்ஸ் இருக்குதுங்க. அது காங்கிரீட் இருந்தால் தான் அது ஒரு வீடுங்க. அதில் வந்து நம்ம ஸ்டீல் வந்து இன்க்ளூட் பண்ணால் அது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்காதோன்னு எனக்கு ஒரு தோணல் இருந்துச்சுங்க. ஸ்டீலில் பண்ணலாங்க, அது வந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு ஐடியா இல்லை. பட் நம்ம வந்து ஒரு நம்ம இருக்க போகிற ஒரு வீடு வந்து காங்கிரீட், நம்ம சின்னது நம்ம காங்கிரீட் தான் பார்த்து வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ ஒரு காங்கிரீட்டில் இருந்தால் தான் அது ஒரு வீடு மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த கான்செப்ட் போகலான்னு சொல்லிட்டு, ஒரு காங்கிரீட்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து எனக்கு இதாச்சு, கிளிக் ஆச்சு. சரி, அதுக்காக யூடியூப்ல போய் நிறைய செக் பண்ணாங்க. ஒரு 1 month ஆஃப் R&D இன் யூடியூப்னு வச்சுக்கோங்க. யூடியூப்ல வந்து நான் நிறைய செக் பண்ணும்போது ஒரே ஒரு ஐடியா எனக்கு என்ன கிடைச்சதுனாங்க, ஃபேக்ட்ரி பில்ட் ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருந்துச்சுங்க. அதில் வந்து யூஎஸ்ல ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 700 வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. 700 வீடுங்க, 700 ஹோம்ஸுங்க, எல்லாமே ஃபேக்ட்ரியில் பண்ணி சைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்க, சைட்டில் போய் அசம்பிள் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 2000-3000 square feet ஆஃப் ஹவுசஸ் வந்து ஒரு மாதத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுக்கு பேரலாக எங்களோட அலைட் கம்பெனி ஒன்று இருக்குதுங்க, ப்ரிகாஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க கூட எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சரி, இந்த கான்செப்ட் எங்களுக்கு கிடச்சிருச்சு, சரி இந்த மாடல் நம்ம பண்ணலாம், ப்ரிகாஸ்ட்டை பண்ணலாம்னு சொல்லிட்டு பின்ன அவங்கள அப்ரோச் பண்ணோம். செல்கான் அந்த கம்பெனி அப்ரோச் பண்ணாங்க. அவர் எம்டி எங்களுக்கு பர்சனலாக தெரியுங்க. அவரை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ண சார், பண்ணலாமான்னு சொன்னோன்னா அவரும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாருங்க. சரி, 2 கம்பெனியும் ஜாயின் பண்ணி தான் இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணாங்க. இட்ஸ் லாங் ப்ராசஸ்ங்க. இது வந்து இமீடியட்டாக பண்ண முடியாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளானை ஃபைனலைஸ் பண்ணோம். இது வந்து நார்மலாக ஒரு வீடு கட்டுறவங்க என்ன பண்ணாங்க, வீடு கட்டுவாங்க, அதுக்கப்புறம் பிளான் அப்பவே நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணுவாங்க. இதில் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இனிஷியலாக வந்து டிராயிங் ஃபேஸ்லேயே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். அதாவது எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங்கு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணாதான் இது பண்ண முடியும். அதனால் பிளானிங் ஸ்டேஜில் எல்லாமே ஒரு 15-20 daysங்க பிளானிங் ஸ்டேஜில் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போனோம். வீடு கட்டும்போது நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செங்கலுக்குள்ளெல்லாம் நம்ம கேப் விட்டு அந்த பிளம்பிங் லைனாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக் லைனாக இருக்கட்டும், இங்கே ஒன்றுமே தெரியல. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால் தான் இருக்குது, சுவிட்சஸ் இருக்குது, டேப்ஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது, வால்ஸ் இருக்குது. எப்படி இது பண்ணீங்க? அதாங்க, இது எவ்ரிதிங் இஸ் ஃபேக்ட்ரி மேடுங்க. இது எப்படின்னாங்க, இனிஷியலாக வந்து பிளானை ஃபைனலைஸ் பண்ணும் போதேங்க, பிளானை வந்து ஆர்கிடெக்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாருன்னா எங்களோட அடுத்த ஸ்டெப்பு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் லைன்ஸை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு கிளைண்ட்டுக்கு எந்த இடத்துல வந்து எந்த மாதிரி சுவிச்சஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு இன்னொரு ரூமில் வந்து மேலே ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
ப்ரொஜெக்டரோட சுவிட்ச் மேலே டாப்பில் கொடுத்துருப்போம். இந்த பிளானிங் எல்லாமேங்க நீங்கள் வந்து ட்ராயிங் ஸ்டேஜ்லேயே ஃப்ரீஸ் பண்ணணும். ப்ரைமரி ட்ராயிங் ஸ்டேஜ்லேயே ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேங்க. ட்ராயிங் ஸ்டேஜ்லேயே ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ நாங்கள் வந்து இது எல்லாமே ட்ராயிங் ஸ்டேஜ்லேயே அத்தனையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஃப்ரீஸ் பண்ணனால உங்களுக்கு பேஸ் காங்கிரீட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோரிங் போடுவாங்க. ஃப்ளோரிங் முடிச்சுட்டு சைடில் வந்து சைடு ஷட்டரிங் அடிச்சுட்டு இந்த கம்பி மட்டும் ஃபுல்லாக கட்டியிருப்பாங்களே, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கட்டின உடனே அதுலேயே வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸு, ப்ளம்பிங் லைன்ஸு எல்லாமே அந்த ஃபேஸ்லேயே வந்துருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் காங்கிரீட் போடுவாங்க. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்லேயே வந்து இதுக்கான பைப் லைன்ஸு எல்லாமே முடிஞ்சிருக்கு ஆல்ரெடி, இன்க்ளூடிங் மேலே ஃபேனுக்கான லைன்ஸு முதற்கொண்டு எல்லாமே ஸ்லாப்லேயே நாங்கள் கொடுத்துருவோம். ஒயரிங்லேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் காங்கிரீட்டே போடுவோம். ஸோ எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி ஃபேக்ட்ரியிலேயே வந்து அந்த என்டையர் ஒயரிங் ஒர்க்கும் ப்ளம்பிங் ஒர்க்கும் முடிஞ்சிருதுங்க. நார்மலாக வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம எப்படி இவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிச்சோம்? எக்ஸாக்ட்லிங்க. இது வந்து நார்மலாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்து பண்ணும் போதுங்க, நார்மலாக நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு 8 months டைம் ஆகும். ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒரு இன்ஜினியர் பண்ணுறாருன்னா ஒரு 5 to 6 months பண்ணுவாருங்க. ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் டைம் உங்களுக்கு ஃபேக்ட்ரியில் ஒரு 25 daysங்க. ஆன் சைட்டில் சின்ன சின்ன ஒர்க்கு சைட்டில் இருந்துச்சுன்னா, இது வந்து ரெக்கார்டுக்காக பண்ணனால 100% நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதனால் 2 hours 46 minutes இந்த ரெக்கார்டு முடிச்சிட்டோம். இல்லை இது இல்லாமல் கொஞ்சம் கூட நம்ம வந்து சைட்டில் ஒர்க் இருக்க மாதிரி தான் ஒரு மேக்ஸிமம் 5 daysங்க. 30 daysல இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து ப்ரீகாஸ்டோட மேஜர் அட்வான்டேஜுங்க. M40 கிரேட் காங்கிரீட் நார்மலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த பிரிட்ஜஸ்லாம் பார்க்குறீங்களா, பிரிட்ஜஸுக்கு வர்ற காங்கிரீட் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து கம்பேர் டு நார்மல் வாலை விட இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜுங்க. இன்னொன்று இன் ஜென்ரலாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா வந்து எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி விலைக்கு வாங்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க, என்னோட சிஸ்டர் வந்து 2012 ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கினாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட ப்ரைஸ் வந்து 45 lakhs. இன்றைக்கி 2020 லாஸ்ட் இயர் அவங்க கேட்கும் போதுங்க 2024 அந்த இது சேல் பண்ணலான்னு கேட்கும் போது அதோட ப்ரைஸ் வந்து 60 lakhs. அப்போது 45 lakhsல இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸு ஆஃப்டர் 12 years அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 lakhs தான். இதே இது லேண்டு ப்ரைஸுங்க. நான் ஒரு லேண்டு வந்து வாங்கினாங்க. நான் வாங்கும்போது அதோட நான் சேம் இந்த 2012 பீரியடில் சொல்கிறாங்க. நான் அந்த எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகுதுங்கிறதுக்காக சொல்கிறேன். 2012 நான் வாங்கின லேண்டோட ப்ரைஸ் வந்து 6,71,000 வாங்கினாங்க. அதே லேண்டு இது ஒரு நியர் அபவுட் ஒரு 7-8 cents. இன்றைக்கி அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 20 lakhsங்க. ஸோ இந்த ரைஸ் இஸ் நியர் அபவுட் 3 times. ஆனால் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு ரைஸ் ஆக மாட்டேங்குது. இப்போது ஒரு பேசிக் ஃபேமிலிக்கு இன்றைக்கி வந்து ஒரு வீடு கட்டுறது ரொம்ப டஃப்பான ஜாப்புங்க. இன்றைக்கி இட் இஸ் நாட் லைக் ஒரு 20 years பேக் மாதிரி கிடையாது. இன்றைக்கி கட்டுறது ரொம்ப டஃப்பான ஜாப்பு. கட்டும் போதுங்க இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏன் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, அவங்க அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, வீடு ரெடி ஆகுது, அதுக்கப்புறம் அங்கே டேரெக்டாக போய் ஈஸி மூவபுளாக இருக்கிறதுனால அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலேங்க இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஒரு 2-2.5 cent பிளாட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 2-2.5 cents நேரம் போட்டு ஒரு 40-50 lakhs வந்து அதோட ப்ரைஸ் வரும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஹோம்ஸ் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஃபேக்ட்ரி மேடுங்க. ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட ஆன் டேபிளே நாங்கள் வந்து ட்ராயிங்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஆன் டேபிள் ட்ராயிங் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராயிங்கை பார்த்து நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள் ப்ரொடக்ஷன் ஃபேஸில் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து நீங்கள் பில்டிங்கோட ஃபினிஷை வந்து செக் பண்ணிக்கலாம். இது சைட்டில் பண்ணுறதை விட ஃபேக்ட்ரியில் பண்ணும்போது ஃபினிஷ் இன்னுமே பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். அத்தனையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு 1 or 2 visits வந்தால் போதுங்க. நீங்கள் எப்போ எங்களுக்கு தேவைப்படுவீங்கன்னா கஸ்டமர்ஸாக ஃப்ளோரிங் செக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து கொடுக்க நீங்கள் வருவீங்க, சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வருவீங்க, பின்ன சுவிச்சஸுங்க, இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஒரு 20-25 days நாங்கள் ப்ரொடக்ஷனை முடிச்சிடுவோம். அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 days 30 daysல உங்களோட வீடு ரெடி ஆயிரும். உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஒரு 8 months 9 months அந்த கான்ட்ராக்டர்ஸ் பின்னாடி நடக்கிற டென்ஷன் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்பாங்க. ஏன்னா வீடு கட்டுறது அவ்வளோ ஒரு டென்ஷன் ப்ராசஸ்ங்க. இப்போ இந்த மாடலில் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஒரு வீடை கட்டி முடிச்சிடலாம். ஒரு மேஜர் கன்சர்ன் எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னாங்க சார், இதோட ஸ்ட்ரக்சரோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பட் அதோட ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு பிரிட்ஜ் எப்படி கட்டுறோமோ அதே சேம் கான்செப்ட்ல நம்ம இந்த வீடும் கட்டுறோம். அப்படிங்கிற டியூரபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம ஒரு பிரச்சனை இருக்க போறது இல்லை. அண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட வீடு வந்து கொடிஷியால நம்ம வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடல் ஹவுசஸ் எங்க பார்க்கலாம் சார்? அதேதாங்க. இதை வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னாங்க, இட் இஸ் மூவபிள். அதனால இங்கிருந்து இதை வந்து அடுத்தது G Squareல எங்கள் பிளாட் ஒன்று இருக்குதுங்க, நஞ்சுனாபுரத்தில். ஓகே சார். இந்த ஹவுஸ் வந்து பை மண்டே இங்கே எக்ஸ்போ முடிச்ச உடனே மண்டே அங்கே கொண்டே வைக்க போகிறாங்க. அங்கேயும் இட் இஸ் கோயிங் டு பி டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தான். ஒரு 1.5 years தான் அங்கே வந்து வைப்போம். அது முடிச்சுட்டு எங்களோட கம்மிங் அப் ஃபேக்ட்ரி திண்டுக்கல்லுங்க, அங்கே ஃபேக்ட்ரி வரப்போகுதுங்க. அங்கே வந்து இந்த ஹவுஸ் அப்படியே டோட்டல் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அங்கே என்ன பர்பஸ்னாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நாங்கள் போனாலும் ஒரு 4-5 days வந்து அங்கே ஸ்டே பண்ணுங்க. அப்போ வந்து இந்த ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கும். அப்படி வெளியூர்லேருந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்கு இந்த ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கும். இது இஸ் கோயிங் டு பி கெஸ்ட் ஹவுஸ் இன் அவர் ஃபேக்ட்ரிங்க ஆஃப்டர் ஒரு 1.5 years.
அதுதான் இதோட ஒரிஜினல் பர்பஸ். இந்த பர்பஸ் முடிகிற வரைக்கும் இப்போதைக்கு நஞ்சுனாபுரத்தில் ஏன் வைக்கிறேன்னாங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நிறைய என்கொயரிஸ் வந்துச்சுன்னா கிளைண்ட்ஸ் வந்து இந்த வீட்டை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மாடல் ஹவுஸுங்க. மாடல் ஹவுஸாக இங்கே இருக்கும். கோயம்புத்தூர் யார் வர வந்தாலும் இந்த வீட்டை பார்க்கணுன்னா நஞ்சுனாபுரம் வந்து பார்த்துடலாங்க. சார் நான் இதே வீட்டு நான் கட்டுறேன் சார். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கேன். எனக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கேரளா மாற்றணும்னா மாற்ற முடியுமா சார்? தாராளமாக மாற்றலாங்க. 2 ஆப்ஷன் சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த 20 இயர்ஸ்ங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ எல்லாருமே வீடு கட்டிடுறாங்க. இந்த 20 இயர்ஸ் என்ன ஆகிக்குது, ரோடோட லெவல் வந்து வீட்டோட லெவலுக்கு மேலே போயிருது. எக்ஸாக்ட்லி சார். ஆமாங்க. இப்படி மேலே போகும்போது என்ன பிரச்சனை ஆகுதுனாங்க, தண்ணி எல்லாமே உள்ள வந்துடும். இப்போ அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு தான், போல்ட் ஃபிக்ஸ் மாதிரி தாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இந்த வீட்டை அப்படியே எடுத்து பக்கத்தில் ஒரு ஃப்ரீ லேண்டில் வச்சுக்கிட்டுங்க, அந்த ஃபவுண்டேஷன் லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் தூக்கி மேலே வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இங்கே கோயம்புத்தூர்ல இருந்தீங்க 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கேரளா ஷிஃப்ட் ஆகிறீங்கன்னா இந்த வீட்டை ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஃபவுண்டேஷன் பேஸ்ட் ஆன் ஃபவுண்டேஷன் ப்ரீகாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பைல் போடுற மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண முடியாது. இந்த பில்டிங்கை நீங்கள் கேரளா ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பில்டிங் அப்படியே எடுத்து கண்டெய்னர் இதில் வச்சு ட்ரெய்லர்ஸில் வச்சு நீங்கள் எந்த ஊர் போகிறீங்களோ அங்கே மூவ் பண்ணி இந்த ஹவுஸ் எடுத்து அப்படியே அங்கே வச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ நீங்கள் எந்த ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் இந்த வீடு உங்கள் கூட வரும். இன்கேஸ் நம்ம பெரிய வீடு மாற்றணும் அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? 100% எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். எனக்கு இன்னொரு மேஜரான டவுட் இருந்தது என்னன்னா, இப்போ வந்து அந்த டியூப்ளெக்ஸ் ஹவுசஸ், அந்த G+1 ஹவுசஸ் நிறைய இருக்குங்க சார். இதில் நம்ம G+1 பண்ண முடியுமா சார்? இது G+1 இல்லைங்க, G+5, 6 எத்தனை ஃப்ளோர் வேணாலும் பண்ணலாங்க. இட் இஸ் ஆல் ப்ரீகாஸ்ட் தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாடல் பண்ணி ஹவுசஸ் கொண்டு வருவோம். இப்போ நாங்கள் கொண்டு வந்தது எல்லாமே ஒரு கண்டெய்னர் சைஸு கொண்டு வந்துருக்குறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே 10 feet by ஒரு 40 feetக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். இதே இது நம்ம ரூம் சைஸ் வந்து ஒரு 20 feet by 20 feet வருதுன்னு வச்சுக்கோங்க. ரூம் சைஸ் பெருசாக இருக்கும் போது கண்டெய்னருக்குள்ளே ஃபிட் ஆகாதுங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 பாடாக பண்ணுவோம். 2 பாடாக பண்ணி சைட்டில் வச்சு ஜாயின் பண்ணி GP2 கெமிக்கல் வச்சு ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ காஸ்ட் வைஸ் பார்ப்போம் சார். நம்ம காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் பேஸ்ட் ஆன் இந்தியன்ஸ், நம்ம நானே போகிறேன் அப்படின்னா பார்கெயின் பண்ணுவேன். எங்கே கம்மியாக இருக்குது அதுதான் நான் சூஸ் பண்ணுவேன் சார். கண்டிப்பாக. ஹவ் எக்கனாமிக்கல் திஸ் சார்? இல்லை இப்போ ரைட் நோ என்ன சேலஞ்சுனாங்க, இப்போ நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 5 to 10% ஸ்லைட்லி இன்க்ரீஸாக தான் இருக்குதுங்க. என்ன ரீசன்னா நாங்கள் இன்னும் அந்த பெரிய வால்யூம் பண்ண ஆரம்பிக்கல. ஒன்ஸ் வந்து அந்த ஒரு ஹியூஜ் வால்யூம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ப்ரைஸ் வில் கம் டவுன். நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த ப்ரைஸ் கம்மியாக கொண்டு வந்துடலாங்க இது. ஆனால் அந்த வால்யூம் எங்களுக்கு இன்னும் வரல. இப்போ நான் 1 or 2 ஹவுசஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த வால்யூம் வரல. வால்யூமில் பண்ணும்போது 100% இதோட ப்ரைஸ் இனிமேல் டிராஸ்டிக்காக குறைச்சிடலாங்க. ஆனால் இட் டேக்ஸ் ஃபியூ இயர்ஸுங்க. ஏன்னா இப்போ இந்த மாடல் இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். இட்ஸ் வெரி நியூ கான்செப்ட் ஃபார் இந்தியாங்க. அதனால் எடுத்தோடனே பீப்புள் அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் வந்து இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எப்படி இன்க்ரீஸ் ஆகி தான் இது போகுங்க. இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னாங்க, இப்போ ரைட் நோ வி ஆர் இந்த பிகினிங் ஸ்டேஜுங்க. இப்போ வி ஆர் இன் 2025. இப்போ 2050 பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுசஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆஃப் ஹவுசஸ் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி பில்ட் ஹோம்ஸுக்கு வந்துருங்க. அதே மாதிரி பை 3000 அந்த இன்னதர் ஒரு 75 years டவுன் த லைனில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த பில்டிங்ஸ் எல்லாமே ஃபேக்ட்ரி மேட் ஹோம்ஸாக தான் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி, அவங்க CNC மிஷின்ஸ் அந்த மாதிரி நிறைய லேத்து அதெல்லாமே வச்சு ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஃபியூச்சரில் சிவில் இன்ஜினியர்ஸும் இதே மாதிரி வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருப்பாங்க. ஃபேக்ட்ரி மேட் ஹோம்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து ரிமைன்ல சைட்டில் போய் இன்னும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் எல்லா பில்டிங்கும் பண்ணிட்டு சைட்டுக்கு மூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஃபியூச்சர் தாங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு இந்த நெக்ஸ்ட்டுங்க. இது இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. ஸோ இது வெரி ஈஸி மெத்தடுங்க. நம்ம வந்து சைட்டில் போய் நின்றுட்டு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. அதே மாதிரிங்க நம்மள்ட்ட வந்து ஒரு தி பெஸ்ட் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம் வச்சுருப்போம். நம்ம ஒரு கான்ட்ராக்டர்ஸ் டீம் வந்து தி பெஸ்ட் டீம் வந்து எப்போவுமே நம்ம கையில் வச்சுருப்போம். அந்த பெஸ்ட் டீம் வந்து எப்படின்னா கோயம்புத்தூர் இப்போ நான் ஒரு 10 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பெஸ்ட் டீம் ஒன்று இருக்குதுங்க. பெஸ்ட் டீம் இருக்குது. அந்த பெஸ்ட் டீம் வந்து எனக்கு வந்து எந்த சைட்டுக்கு வந்து ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணுமோ அந்த சைட்டுக்கு தான் என்னோட பெஸ்ட் டீம் அனுப்ப முடியும். இன்னொரு சைட்டு நம்மளுக்கு முக்கியமான சைட்டு தான். ஆனால் அந்த பெஸ்ட் டீம் வந்து எனக்கு ஒரு சைட்டுக்கு தான் அனுப்ப முடியும், இன்னொரு சைட்டுக்கு அனுப்ப முடியாதுங்க. இதே இது ஃபேக்ட்ரி பில்ட் ஹோம்ஸுங்கும் போது அந்த பெஸ்ட் டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரியில் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்போம். நான் சொல்கிற வால்யூம் வரும்போது பிக் வால்யூம்ஸ் வரும்போது இந்த பிக் வால்யூம்ஸ் வரும்போது தி பெஸ்ட் டீம்ஸ் எல்லாமே கையில் இருப்பாங்க. அப்போ 10 ப்ராஜெக்ட்டுமே ஃபேக்ட்ரியில் தான் நடக்குது. அப்போ அந்த பெஸ்ட் டீம்ஸை ஃபேக்ட்ரியில் வச்சே நீங்கள் வந்து தி பெஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ வந்து கான்ட்ராக்டர் சில நேரத்துல ஃபெயில் ஆவாங்க. அது என்ன ரீசன்னாங்க, அவங்க பெஸ்ட் டீம்ஸ் அந்த சைட்டுக்கு அனுப்ப முடியாது, வேற ஒரு சைட்டுக்கு அமைச்சிருப்பாங்க. இன்னொரு நியூ டீம் வச்சு ட்ரையல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சின்ன சின்ன சிவில் வந்து ப்ராப்ளம் வரும். தி பெஸ்ட் டீம்ஸ் எல்லாமே ஃபேக்ட்ரியில் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அவுட்புட்டும் தி பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் வெதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. போன ஏப்ரல் மாதிரி ஒரு ஹாட்டஸ்ட் ஏப்ரல் நான் ஃபீலே பண்ணதில்லை. நம்மளோட ஃபேக்ட்ரி பில்ட் ஹோம்ஸ் ஹவு வெதர் ரெசிஸ்டன்ஸ்? இல்லை, இது வந்து இந்த கொஸ்டின் எனக்கே இருந்துச்சுங்க. ஒரிஜினலே இது எந்த அளவுக்கு வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுங்கிற ஒரு டவுட்டு எனக்குமே இருந்துச்சு. சின்ஸ் இட் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இது எவ்ரி திங் கம்ஸ் அண்ட் R&D. இன்னைக்கு காலையிலேருந்து மேக்ஸிமம் ஹீட் அப்போ இந்த ரூம்குள்ளே தான் இருந்தோம். இப்போ நார்மலாக பேசிக்லி என்ன சொன்னாங்கன்னா, நார்மலாக வந்து பிரிக் வால் வைக்கும் போது ஹீட் அப்சர்வ் பண்ணிடும், அதனால ரூம்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. பேசிக்கலி நம்மளுக்கு வர இதுங்க. ஏன்னா இந்த ஹீட்டுங்கிற டவுட் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டே இருந்தது.
ஆனால் இன்னைக்கு மத்தியானம் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். மத்தியானம் வந்து நல்ல ஒரு பீக் சன்லைட் இருந்துச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் 4 இன்ச்சஸ் காங்கிரீட் தான், ஆனால் உள்ள பெருசாக ஹீட்டே இல்லைங்க. இட் இஸ் நார்மல். நான் வந்து ஒரு வீட்டில் எப்படி இருக்கணும் அதே டெம்பரேச்சர் தான் எங்கேயும் இருந்துச்சு. வேணும்னா நாளைக்கு வேணாலும் நம்ம அந்த தெர்மோமீட்டர்ஸ் கொண்டு வந்து நம்ம டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க. எனக்கு பெருசாக தெரியல. வேணா நம்ம ஒன்ஸ் அகைன் வந்து இதை வச்சு செக்கே பண்ணி பார்த்துடலாங்க. இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்படி நம்ம பண்ண முடியும்னு தோணுச்சுங்க சார் உங்களுக்கு? இல்லை, அது ஒரு ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் தாங்க. நம்ம ஏதாச்சும் அது ஒரு சேலஞ்சிங்காக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் முடியும் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் அது எப்படி பண்ணுங்கிறத யோசிப்பேன். அதனால எனி சேலஞ்சஸ் அதை பற்றி நான் யோசிச்சதே இல்லை. யாராச்சும் கேட்டாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு கோஹெட் சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணிட்டேன். வேற எதுவும் ஒரு மாடல் யோசிச்சேன், கடைசியில் இந்த மாடல் மாட்டுச்சு, பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. ஓகே சார், ஐ ஆல்வேஸ் லவ் சேலஞ்சஸ்ங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிஞ்சுங்க சார். ஹானரபிள் மினிஸ்டர் மிஸ்டர் செந்தில் பாலாஜி சார் வந்திருந்தாரு. How was the experience? ஆமாங்க, இன்னைக்கு மத்தியானம் அவர் விசிட் பண்ணியிருந்தாருங்க, ஹவுஸை விசிட் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரால் இந்த கான்செப்ட் அவரால் எப்படின்னா அவருக்கு புரியலைங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ 2 hours 46 minutes அங்கே வந்து பண்ணிட்டோமா, எப்படி பண்ணீங்க, எல்லாமே ஃபினிஷ்ட் ஹவுஸாக இருக்குது, எப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பின்ன அதுக்கப்புறம் அந்த காங்கிரீட் க்யூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. காமிச்சிட்டு இது வந்து இந்த மாதிரி கிரேட் காங்கிரீட்டு இப்படி இப்படிலாம் பார்ட்ஸாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிட்டாக காமிச்சோன்னே தான் அவருக்கு புரிஞ்சுட்டு ஹி வாஸ் ஹைலி இம்ப்ரெஸ்டுங்க. ஹைலி இம்ப்ரெஸ் ஆகிட்டுங்க. இப்போ அங்கே போய் இந்த ஸ்பீச் ஒன்று இருந்துருக்குதுங்க. இப்போ என்னால் அந்த ஸ்பீச் அட்டன் பண்ண முடியல. அங்கேயும் போயும் இந்த ஃபேக்ட்ரி பில்ட் ஹோம்ஸை பற்றி தான் அங்கே நிறையா அந்த ஸ்பீச்சை பேசினா சொன்னாங்க எல்லாரும். ஸோ அந்தளவுக்கு அவர் இம்ப்ரெஸ் ஆகிருக்காருங்க இந்த பர்டிகுலர் மாடலில். எங்களுக்கு முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் அவர் சைட்லேருந்து இஷ்யூ பண்ணி கொடுத்தாருங்க. இட்ஸ் ரியலி கிரேட் இம்தியாஸ் சார். ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரம் மால் ஒரு 110 நாளில் கட்டியிருக்கோம். ஆமாம். அண்ட் நம்ம VCBL கூட சேர்ந்து நம்ம ஜெம்மோட ஹாஸ்டல் ஒன்று 54 days இன்க்ளூடிங் சிவில் நம்ம பண்ணியிருக்கோம். G+1 ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். பட் 2 hours 47 minutes அப்படிங்கிறது சம்திங் கிரேட்டுங்க. இது நாங்களே எதிர்பார்க்கல. ஒரிஜினலாக சொன்னது ஒரு 12 hours ஆகுன்னு நினச்சி தான் இன்னைக்கு ஃபுல் டே ஆகுன்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தாங்க. 24 hours ஒரு ஃபுல் டே தான் பிளான் பண்ணது. 48 hours தேவையில்லை, 24 hours ஆகுன்னு நினச்சோம். நான் 2 hours 46 minutesங்கிறது நினைச்சே பார்க்காத ஒரு டைமுங்க. ப்ரொஃபஷனலிசம் தான் இல்லைங்களா? ஃபுல்லி பிளான்ட்டுங்க, ஃபுல்லி எவ்ரி பிட் இஸ் பிளான்ட்டுங்க. அதனால தான் இங்கே இவ்வளோ டைம் பாக்ஸ்னா இங்கே தான் வரணும், இப்படி தான் இருக்கும். ஒரு பாத்ரூம் டைல்ஸாக இருக்கட்டும், ஒரு கிச்சன் டைல்ஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் பிளான்ட். எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்ட்டுங்க. அங்கே ஒரு டிராயிங் இருக்குது, அதையும் ஜூம் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஜென்ரல் அசம்பிளி டிராயிங்னு சொல்லுவாங்க. அது வந்து டிராயிங் பிளான் பண்ணும்போது அந்த அளவுக்கு பிளான் பண்ணி சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால தான் இவ்வளோ ப்ரிசிஷனாக வந்து ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கிறதுங்க. அண்ட் எங்கள் டீமில் வந்து ஐ வாண்ட் தேங்க் சைமன், சத்யா மேம், சக்தி மேம், அஸ்கர் சார், அந்த மாதிரி செல்வம் சார், அந்த மாதிரி ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. இது வந்து இப்போ ஜஸ்ட் நான் பேசுறது மட்டும் தான் நானுங்க. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீம் எல்லாம் இருந்தனால தான் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சு. இந்த பெரிய டீமில் நான் ஒரு சின்ன பாட்டு தான். அவங்க தான் வந்து மேஜருங்க. அவங்க மறுபடியும் நாளைக்கு வருவாங்க, அவங்களே ஒரு இன்டர்வியூ எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இம்தியாஸ் சார். ஏர்லியராக வந்து ஜியோமெட்ரிக் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் ஸ்டீல் பில்டிங்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டீலில் வீடும் பண்ணிட்டு இருந்தோம். தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல ஜஸ்ட் 2 hours 47 minutes நம்ம வீடு கட்டியிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்தியாஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு 2 சென்ட் தான் இருக்குது, ஒரு 2.5 சென்ட் தான் இருக்குது, நான் வீடு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. கீழே எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக எங்களை கால் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஷரத் தேவ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.